மேடம், எதுக்கு மேடம் அக்கம் பக்கத்தில் ஆளே காணோம்? வேணும்னா இங்கே வெயிட் பண்ணுவா மேடம்? இல்ல நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். மேடம், 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 சாவியை ஆட்டோல விட்டீங்க மேடம். மேடம், மேடம், சிஐடிக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ, ஹலோ சிஐடி, இங்க ஒரு சார், ஃபோன் லொகேஷன் இந்த பில்டிங் தான் சார் காட்டுது. இங்க இருந்து தான் சார் யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. சார், இந்த பில்டிங்கோட கண்டிஷனை பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்திட்ட மாதிரி இருக்கு சார். ஆனா இந்த ஆட்டோ டிரைவர் இங்க எதுக்காக சார் வரணும்? ஒருவேளை ஸ்ரேயா அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கலாம். அப்புறம் இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கும். எவனாவது இவனை கொன்னுட்டு போயிட்டு இருந்திருப்பான். சார், இந்த போன்ல இருந்த லாஸ்ட் கால் நமக்கு தான் சார் வந்திருக்கு. இவர் தான் சார் நமக்கு கால் பண்ணிருக்காரு. சார், லேடிஸ் வாட்ச். ஆனா அது கையில இருந்து கழட்டல, உடஞ்சிருக்கு. லேடிஸ் வாட்சா? அப்படின்னா இங்கே யாரோ பொண்ணு இருந்திருக்கா? அப்படின்னா அந்த ரிக்ஷாக்காரன் இங்கே ஏதோ நடந்த ஒன்றுத்தை அவன் கண்ணால் பார்த்துருக்கான். அதனால தான் உதவிக்கு அவன் நம்மளை கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனை யாரோ பார்த்து அவனை தாக்க அவனும் இறந்துட்டான். ஆனால் அந்த வாட்ச் எந்த பொண்ணோடதோ, அந்த பொண்ணு எங்கே இருக்கா? இது என்னது? இது ரத்தம். ரத்த அடையாளம் தான் அது. இது மேல் பக்கமா போகுது. நான் யாரு? என்ன தேடுங்க. இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. பாஸ், கட் பண்ண விரலை வச்சு ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணோட வயசு 20ல இருந்து 25 இருக்கும். நாம கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த விரல் எந்த பொண்ணோடதுன்னு தெரியணும். சார், நம்ம கிட்ட நேரமும் இல்ல. ஆமா தயா. டேபிள்ல இருந்த ரத்த கரையோட ரிப்போர்ட் வந்திருக்கு சார். காட்டு. மை காட், என்ன சலுங்கி? என்ன ரிப்போர்ட் அது? விக்டிமோட ரத்தத்துல அதிகமான அளவு அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் இருந்திருக்கு. அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ்? பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். ஆக்சுவலா இந்த ஸ்டெராய்ட்ஸ் பேண்ட், ஆனாலும் திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா செத்து போனவா ஒரு பிளேயரா இருக்கணும். அதனால தான் அனபாலிக் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணியிருக்கா. ஆனா இப்ப இருக்கிற டோப்பிங் ஏஜென்சிஸ்லாம் ரொம்ப உஷாரா இருக்காங்களே. எல்லா பிளேயர்ஸையும் நல்லா செக் பண்ணுவாங்களே. அப்படின்னா இந்த டோப்பிங் ஏஜென்சில போய் இந்த பொண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதயா, அது இல்லாம நம்ம கிட்ட இப்ப 2.5 மணி நேரம் தான் இருக்கு. ஜஸ்ட் 2.5 hours. சார், டோப்பிங் ஏஜென்சிஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற 3 பொண்ணுங்களை பத்தி நமக்கு தெளிவா சொல்லிருக்காங்க சார். அதுல 2 பொண்ணுங்க ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க சார். ஒருவேளை 3வது பொண்ணோட விரல் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது சார்.
கிரணை காப்பாற்ற இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. வீட்டில் யாருமே இல்லை. வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணுங்க, ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேக் எடுத்துட்டு வர நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. சரி அதெல்லாம் விடு. இப்ப நீ சொல்லு, கோவாயே இப்படி இருந்தது? ரொம்ப சூப்பர். அட, கதவை யார் ஓபன் பண்ணது? இந்த கிரண் ரொம்ப அலட்சியமா இருக்கான். கதவை கூட மூட தெரியாதா? நீங்க யாரு? நீங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? நாங்க சிஐடிஸ். நீங்களாம் யாரு? என் பேரு டிம்பிள். இவ எலியா. நாங்க இங்கதான் தங்கியிருக்கோம். இவன் ரவி, அவன் ஆஷிஷ். எங்க வீட்டு பக்கத்து வீடு. சார், ஏதாவது பிரச்சனை எங்க? சரி, கிரண் நீங்க தான் உங்க கூட தங்கியிருக்காரா? கிரண் எங்களோட ரூம்மேட் தான். அவ நல்லா தானே இருக்கா, ஒன்னும் ஆகல. அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் நாங்க என்கொயரி பண்றோம். ஆனா யாரு கிட்னாப் பண்ணது? இதை பாருங்க, இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஜஸ்ட் அவ யார் கிட்னாப் பண்ணாங்களோ அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிக்கத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். நீங்க கடைசியா கிரண் கிட்ட எப்போ பேசுனீங்க? நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம். நேத்து ஈவினிங் நான் அவகிட்ட பேசியிருந்தேன். இன்னைக்கு காலையில அவ வீட்டு விட்டு போறதை நான் பார்த்தேன். சிட்டிக்கு வெளியே புதுசா ஒரு கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அங்கதான் அவ போயிருந்தா. ஒருவேளை அவளை யாராவது அங்க கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இதை பத்தி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அதோட அவ ரொம்ப நார்மலா தான் பேசினா. அவ பேச்சுல எங்களுக்கு எதுவும் தெரியல. ஸ்ரேயா, கிரண் கால் டீடைல்ஸ் எல்லாம் எடு. அவ சமீபமா கொஞ்ச நாள்ல யார்கிட்டலாம் அதிகமா பேசியிருக்கான்ற டீடைல்ஸ் கூட. ஒருவேளை ஃபோன் பண்ணவன் அந்த பில்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்கலாம். கிரணோட நம்பர் சொல்லுங்க. சார், நீங்க இங்கே இருங்க. சச்சின், கொலகாரன் நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்குறான். இங்க பாருங்க, இன்னொரு மெசேஜ். இருட்டில் வழி. அப்படின்னா நம்ம வரதுக்கு முன்னாடியே கொலகாரன் இங்க வந்துட்டு போயிருக்கான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நாம இங்க வருவோன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இருட்டில் வழி, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? அதோட இவன் எதை குறிப்பிடுறான்? அதாவது அவனோட விடுகதைக்கு நாம முதல்ல பதில தேடணும். அப்பதான் நமக்கு தேவையான பதில் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம கிட்டே விளையாடுறான். இருட்டில் வழி. ஒரு நிமிஷம். இந்த கதவு, இந்த விண்டோ மூடுங்க, எல்லாத்தையும் மூடுங்க. சபாஷ், நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கங்க. N44 89 30. அட, ஏதோ ஜிபிஎஸ் கோஆர்டினேட் மாதிரி இருக்கே. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா கிரணை இந்த இடத்துல தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா சார்? இதுவும் இருக்கலாம். நிகில், ஒரு வேலை பண்ண, இங்க வெளியாட்கள் யாராவது வந்து போனாங்களான்னு போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல போய் விசாரிச்சுட்டு வா. அப்படியே உங்க வீட்டுல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கான்னு பாரு. அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், நிறுத்துங்க. கோஆர்டினேட்ஸ் படி பார்த்தா அது எந்த இடம் தான் சார்? சார், இங்க உள்ள யாருமே இல்ல சார். அக்கம் பக்கத்துல பாருங்க. சார், இத பாருங்க. டிரைவ். யாரோ நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேமராவும் இருக்கு, நம்மளை கண்காணிக்கிறாங்க. சரி, கார்ல ஏறு.
சச்சின் ஒரு நிமிஷம். வண்டியை செக் பண்ணி ஆகணும். பாம் இருந்தாலும் இருக்கலாம். பாம் கார்ல கிடையாது. நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரம் போங்க. அப்பதான் கிரணை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. இன்னொரு விஷயம், உங்க கன்ஸ் எல்லாம் காருக்கு வெளியே தூக்கி போடுங்க. அதோட இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ போற வழியிலே 300 மீட்டர் தொடர்ந்து போங்க. நீங்கள் சேர வேண்டிய இடம் வந்துவிட்டது. ஒருவேளை கிரண் எங்க இருக்கலாம். போலாம். கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? ஒரு நிமிஷம். கதவு எப்படி திறக்கும்? சிஐடி தங்களை புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதையும் பார்க்குறேன் எப்படி நீங்க வெளியே வரீங்கன்னு. ஒரு நிமிஷம். இது எடு. நாம தான் லேட்டா வந்தோம். அவளை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. சார். சச்சின், அங்க பாருங்க. அடுத்து யாரு? 50 கோடி எப்படியோ கைக்கு வந்தாச்சு. தயாவோட டூப்ளிகேட்டையும் காணோம். அடுத்து நாம என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. இந்த வேலையை ஹர்பீஸ் ஆரம்பிச்சான். இத நான் முடிச்சு வைப்பேன். நமக்கு இன்னும் என்னதான் தேவை? அந்த மேப் கைக்கு வந்தாச்சு. அந்த மேப்போட மீதி பகுதியும் கஜானாவோட சாவியும் கைக்கு வரணும். ஆனா இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியலையே சார். அதை நம்ம எப்படி அடையிறது? எனக்கு ஆந்தையோட கண்ணு இருக்கு. எந்த இருட்டில் ஜனங்களால பார்க்க முடியாதோ அங்க எனக்கு தேவையான விஷயங்களை என்னால பார்க்க முடியும். சுவிட்சர்லாந்து போறதுக்கு முன்னாடி ஹர்பீஸ் தன்னுடைய முக்கியமான பொருட்கள்ல ஒரு 2 பேர்கிட்ட கொடுத்துருக்கான். ஆனா பாஸ், நீங்க திரும்ப வந்துட்டீங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்பீஸோட எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களை எங்க தேடுறது? என்னுடைய ஒரு ஆள் இரானாவை கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஹர்பீஸோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளு. சார், அப்ப அந்த 2 பொருட்களும் கண்டிப்பா அவங்கிட்ட தான் இருக்கும். ஒரு தடவை அது என் கைக்கு வந்துட்டாலே அப்புறம் கவனிங்க, நான் மக்களுக்கான நரகத்து வழியை திறந்துருவேன். அவங்க ஹர்பீஸை மறந்துடுவாங்க. ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், கண்ட்ரோல் மொத்தமும் கைக்கு வந்துடும். கொலைகாரன் இது வரைக்கும் என்ன பண்ணானோ அதை நல்லா யோசிச்சு தான் பண்ணியிருக்கான். நல்லா பிளான் பண்ணியிருக்கான். ஏதாவது ஒரு க்ளூவை கண்டிப்பா கொடுத்துருப்பான். அப்ப இந்த வாட்டியும் கண்டிப்பா ஒரு க்ளூ நமக்கு கொடுப்பான்.
அதை வச்சு அவனோட அடுத்த விக்டிம் யாருங்கிறத நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். சார் அவன் இது வரைக்கும் ஜஸ்ட் கட் பண்ணப்பட்ட விரல் அப்புறம் டேபிளை கொடுத்துருக்கான். கட் பண்ண விரலா இல்ல இந்த டேபிளா? டேபிள். காரிகா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த டேபிளோட மேல் பகுதி கீழ் பகுதியோட மேட்சே ஆக மாட்டேங்குது. இது பழைய டேபிள் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் மேல பிளைவுட் ஒட்டியிருக்கான்? சரியா கேட்டீங்க. ஓகே, மை காட், சார் இது கிரண் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ். இந்த டெம்போ ரொம்ப நேரமா வெளியே நின்னுக்கிட்டு இருக்கே. முகத்தை மூடி இருக்கா? இவன் தான் கொலைகாரனா இருக்கணும். அது சரி, இந்த கொலைகாரன் டெம்போல எதுக்காக சுத்துறான்? ஒருவேளை இந்த டெம்போல தான் அந்த பெரிய டேபிளை போட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போயிருப்பா. அங்க கிரணோட விரலை வெட்டினதுக்கு அப்புறம் கிரணை நம்ம பார்த்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு குழு கொடுக்கறதுக்காக கிரணோட வீட்டுக்கு வந்திருக்கான். சார் கிரணோட வீட்ல யாரும் இல்லைன்னு அவனுக்கு எப்படி சார் தெரியும்? ரூம்மேட்ஸ் இல்லைன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். எனக்கு தெரிஞ்சவன் அங்க எங்கேயோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் தான். அதான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யார் வராங்க யார் போறாங்கன்னு. நிக்கில், ஒரு வேலை செய். அந்த வண்டியோட நம்பர் எடு. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிடு. பாஸ், எந்த டேபிளை நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த டேபிள்ல எனக்கு இந்த மண்டை ஓடு கிடைச்சது. என்ன? டேபிளுக்குள்ள இந்த மண்டை ஓடா? இது எப்படி சாத்தியம் சலோங்கி? பாஸ், எந்த கட்டையால அந்த டேபிளை பண்ணாங்களோ அதுக்குள்ளதான் இந்த மண்டை ஓடும் இருந்திருக்கு. சரி சார், இந்த டேபிளை எந்த கட்டையால பண்ணிருக்காங்க? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் முடியும். இங்க போனா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிரும். இங்க பாருங்க, ராணா எனக்கு உயிரோட வேணும். அவன் இறந்துட்டா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் அவனை ஷூட் பண்ணக்கூடாது. வழியில யாரு வந்தாலும் தட்டிடுங்க. கமான். கல்லூரி சுதா, பிரதிகோட என் ரூமுக்கு வா. சீக்கிரம் சீக்கிரம் வான்றல. என்னாச்சு? சுதா, நல்ல வேலை சொன்ன உடனே சீக்கிரம் வந்த. முதல்ல கதவு மூடு. கேள்வி கேட்காத, இப்ப எதுவும் கேட்காத. இங்கிருந்து முதல்ல போகணும். பாஸ், உள்ள இருந்து லாக் பண்ணிருக்காங்க. எட்டி உத. ஏண்டா போட்ல தண்ணி கூட நிரம்பல, அதுக்குள்ள எலி எங்க தப்பி ஓடுது?
இங்க பாரு கட்டோரி, உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்ல, என்ன போக விட்டு. அது எப்படிடா போக விடும்? என் சாவி எங்க இருக்கு? பாதி வரைபடம் எங்க சொல்லு. எந்த சாவி? என்ன வரைபடம்? எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எதுவும் ஞாபகம் இல்ல? இதை நான் நம்பணுமா? சரி பரவாயில்ல, என்கிட்ட ஒரு அருமையான மருந்து இருக்கு, சூப்பர் இன்ஜெக்ஷன். மனுஷனுக்கு முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும், அதுவும் சில செகண்டுக்குள்ள. புரியுதா? பாஸ், இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. சுதா! ஏய், நீ எப்படிடா சுதா கிட்ட போவ? இதோ உன் ஃபேமிலி மருந்து எல்லாம் கிட்ட வந்தாச்சு, ஞாபகம் வந்துச்சா? சுதா, சுதா இரு. ஓ சுதா. கட்டோரி, கட்டோரி, உன் காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்கிறேன், அவங்கள விட்டு. அவங்களுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவங்க அப்பாவிங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ கட்டோரி. ஓஹோ, அப்படியா? இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். என்ன? அதாவது உனக்கு உன் ஃபேமிலி முக்கியமா இல்ல ஹர்பீஸோட நேர்மை முக்கியமா, சொல்றியா? இந்த டேபிள யார் பண்ணது? நீதானே பண்ண? சார் ஏய், பொய் சொல்லக்கூடாது. என்ன இந்த டேபிள் பண்றதுக்கு எங்க இருந்து பிளை வாங்கினியோ அந்த ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான், புரியுதா? ஐயா, நான் ஒரு ஏழை, ஒரு கார்பெண்டருங்க. இந்த மாதிரி நிறைய டேபிள் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நான் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல. 1000 டேபிள்லையும் மனுஷனோட மண்டையோட ஒட்டிருக்கியா இல்ல அவங்கள கொலை பண்ணி அதுல ஒளிச்சு வச்சிட்டியா? இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல. நீங்க எந்த மண்டையோட பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். உன் மண்டையில தட்டி புரிய வைக்கவா? என்ன தங்கச்சி, என்ன போட்டு ஏன் பயமுறுத்துறீங்க? நான் உண்மையை தாங்க சொல்றேன். எனக்கு நீங்க பேசுறது ஒன்றும் புரியல. இவனுக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நீங்க முதல்ல வெளியில போங்க. போங்கடா வெளியில. இவனை கூட்டிட்டு போங்க. அதான் ஒன்னும் சொல்லலையே, நாங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். அது எங்க இருந்து வந்தது? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லு. சரி, நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் அந்த மண்டையோட பார்த்தேன், ஆனா அந்த டேபிள்ல நான் ஃபிக்ஸ் பண்ணல. அது முதல்ல இருந்தே அந்த டேபிள்ல தான் இருந்தது. நான் வெறும் பிளைவுட்டை போட்டு மூடினேன், அவ்வளவுதான். இது யாரோட டேபிள்? மனோஜ் சார். அவரோட பழைய டேபிள் உடைஞ்சிருந்தது, அதை பண்றதுக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. நானும் டேபிளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் பார்த்தேன். சார் சார், அங்க பாருங்க சார், அந்த டேபிள்ல மனுஷனோட மண்டையோட இருக்கு சார். இங்க பாரு, நீ எதுவும் பேசாம உன் வேலையை கவனி. இத பத்தி யார்கிட்ட சொல்லக்கூடாது, அப்புறம் நீயும் மாட்டிப்ப நானும் மாட்டிப்பேன், புரியுதுல்ல? யார்கிட்ட சொல்லாத. இத நீ பிளே போட்டு மூடிடு, சரியா? பிளே போட்டு மூடிடு. இத நான் வெளியே தூக்கி போட்டுறேன், சரியா? மனோஜ், இந்த மனோஜ் எலும்புக்கூடு டேபிளோட ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தான். போலீஸ் கிட்ட சொல்லணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. அதோட வாய முடி இருக்கிறதுக்காக 2 மடங்கு பணம் கொடுத்திருக்கான். இந்த மனோஜ் யாருன்னு தெரியாது, ஆனா தந்திரக்காரனா இருப்பான். இந்த மனோஜை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும், உடனே சந்திக்கணும். அபிஜித் சார், இப்போ டிராஃபிக்ல ஒரு வேன் தெரிஞ்சது சார். அது கிரண் வீட்டுக்கு வெளியே நின்ன வேன் மாதிரியே இருக்கு. ஜேடி ரோடு வழியா போயிட்டு இருக்கு சார். அதை ஃபாலோ பண்ண அபிஜித் கையை விட்டு போயிடக்கூடாது. வேன் இங்கே தான் நிக்குது. மறையறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கிடையாது. ஜாக்கிரதை, அவன் கொலைகாரன், அந்த சைடு. நில்லு, இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன்.
இவனை பார்த்துக்கோ. டயரை பஞ்சர் ஆக்கிட்டு ஓடிட்டான். என்ன பண்ணலாம் சார்? மனோஜ் வீட்டில் கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். சஞ்சனா, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததுன்னு நம்பிக்கையோட தான் சொல்றியா? ஆமா சார், ஒரு மரம் இருந்துச்சு. ஆனா அதை வெட்டிட்டாங்க சார். எதுக்கு கட் பண்ணாங்க? ஏன்னா அதோட கிளை ரோடு வரைக்கும் போயிடுச்சான் சார். ஓஹோ, ஐ see. இதுவும் கரெக்ட் தான். அப்புறம் அந்த மரத்தோட கட்டையை என்ன பண்ணாங்க? சார், அந்த கட்டையால வீட்டோட ஃபர்னிச்சர் எல்லாம் பண்ணாங்க. ஆனா நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க சார்? அது என்னன்னா சஞ்சனா, எந்த டேபிள் மனோஜ் தூக்கி வெளியில போட்டானோ அதோட கட்டைக்குள்ள எங்களுக்கு மனுஷனோட மண்டவோட கிடைச்சது. மண்டையோட? இது எப்படி சாத்தியமாகும் சார்? அதை தெரிஞ்சுக்கத்தானே முயற்சி பண்றோம். ஒருவேளை யாராவது மனுஷங்களை இங்க புதைச்சிருக்கலாம். அங்க பல வருஷம் கடந்ததுனால அவனோட மண்டையோடு அந்த வேரோட கலந்துருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ இந்த மரத்தை வெட்டி டேபிளுக்காக அந்த மரத்தை யூஸ் பண்ணாங்களோ அந்த கட்டைக்குள்ள அந்த மண்டையோட்டோட பாகம் அப்படியே இருந்திருக்கு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த கட்டையால வேற என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் பண்ணீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாது சார், மனோஜுக்கு தான் தெரியும். நீங்க அவரையே கேட்டுக்கோங்க சார். சஞ்சனா, அது விஷயம் என்னன்னா, மனோஜை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இல்ல, என்னால இதை நம்ப முடியல. நிச்சயமா நம்ப முடியல. அவர் ஆபீஸ்க்கு தானே கிளம்பினாரு. அப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு அவரை பார்க்கணும். அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் அவரை பார்த்தே ஆகணும். சஞ்சனா, ரிலாக்ஸ். நான் அவரை பார்க்கணும். ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. சார், சொல்லு நிக்கில். சார், இது ஒரு ஓடு. நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். அந்த டேபிள்ல நமக்கு பாதி பாகம் கிடைச்சது இல்ல, அது இந்த ஓடுடையது தான். சச்சின், கண்டிப்பா இந்த மனோஜுக்கும் இந்த மண்டை ஓட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா சம்பந்தம் இருந்திருக்கணும். சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்கள ஒருத்தி தான் டீனா. மனோஜ் கூட படிச்சிருக்கா. அந்த காலத்துல கிரணும் அந்த காலேஜில் தான் படிச்சான். ஓ ஆமாம் சார், அந்த காலத்தில் ராணின்னு ஒரு சீரியல் கில்லர் இருந்தா. டீனா அண்ட் கிரணை கண்காணிச்சிட்டு இருந்தா. டீனா காணாமல் போனதும் போலீஸ் ரோனி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் போலீஸ்க்கு அவங்க ஹைடவுட்ஸ்லேருந்து பல பெண்களோட விரல்கள் கிடைச்சிருக்கு. கிரணுக்கு கூட ஒரு விரல் கட்டாயிருந்தது. அப்படின்னு இந்த ரோனி திரும்பவும் வந்துட்டா. அவனோட வேலையை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த ரோனி இப்போ எங்க இருக்கா? சார், போலீஸ் ஃபேமிலி ரீசனுக்காக அவனை பரோலில் விட்டுருக்காங்க. அப்புறம் அவன் தலைமறைவாயிட்டான். இங்க பாருங்க. சார், இவனை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் சார். இவனை பார்த்தா ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கா. பூர்வி ஒன்று பண்ண, இவனோட தாடி மீசை மட்டும் எடை. சார், இவன் ரவி, கிரணோட பக்கத்து வீட்டுக்காரன். சார், இவனை நாங்க கிரண் வீட்ல மீட் பண்ணோம் சார். இவன் ரவி, இவன் ஆஷிஷ். அபிஜித், இந்த ரவி தான் ரோனி. இவன் கிரணுக்கு பக்கத்திலேயே தான் சுத்திட்டு இருந்திருக்கான். பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி. எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சதோ அப்போ இவ கிரணை கொலை பண்ணியிருக்கான். ஹலோ ஹலோ ஏசிபி, உங்களை நீங்க புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அப்படின்னா நீங்க அதுக்கான விலையை கொடுக்கணும்ல. உங்ககிட்ட இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு.
முடிஞ்சா நீங்க சஞ்சனாவை காப்பாத்திக்கோங்க. காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன ஹலோ காப்பாத்துங்க. ஹலோ, காப்பாத்துங்க. சஞ்சனா இவங்கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அவளை காப்பாத்த நம்ம கிட்ட 1 மணி நேரம் தானே இருக்கு. இவ்வளவு கம்மியான நேரத்துல அவளை எங்கன்னு தேடுறது? ஃப்ரெடி, முதல்ல இந்த காலை ட்ரேஸ் பண்ணு. பூர்வி, இந்த ரோனி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. ஏதோ ஒரு பழைய இடம், ஹீரா நகர். ஹீரா நகர். ரோனி சஞ்சனாவை ஹீரா நகருக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கணும். சார், புல்லட் உரசிட்டு போயிருக்கு பாருங்க. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா இவன் என்ன கொன்றுப்பான். இங்க என்ன நடந்தது சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல மனோஜ பாத்துக்கிட்டு இருந்தேன். சில பொருட்களை எடுக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தப்போ யாரோ என்ன பலமா தாக்கிட்டாங்க. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ இந்த அயோகி என்ன கட்டி போட்டிருந்தா சார். நீ இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு 10 நிமிஷம் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா. ஐசி, அது சரி. இவன் கிட்ட இருந்து எப்படி விடுதலை ஆனா? அப்புறம் என்ன ஒரு ரூம்ல இவன் அடைச்சு வச்சுட்டான் சார். எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதோ நான் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த குடோன்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன் சார். ஆனா இவன் என்ன தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டான் சார். நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னையும் அறியாம நான் கத்திட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு வேணும். அழாத. நான் ஒருத்தனை கொண்டு இருக்கேன்னு என்னால நம்ப முடியல சார். சஞ்சனா, நீ இவனை துப்பாக்கியால சுடும்போது எங்க இருந்த? சார், நான் இங்கதான் எங்கேயோ நின்னுட்டு இருந்தேன் சார். ஐசி, அதாவது நீ இங்க இருந்திருக்க, அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் தூரத்துல இருந்தானா? ஆமா சார். போய் சொல்ற நீ. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கண்ணுல ரத்தக்கரை தெரியுது. 10 அடியில இருந்து சுட்டிருந்தா இந்த கண்ணுல ரத்தக்கரை வந்திருக்காது. கிட்ட இருந்து சுடும்போது தான் இந்த கண்ணுல ரத்தம் தெரிஞ்சு காரை வரும். கண்ணு அவன் பக்கத்துல நின்னுதான் சுட்டு இருக்கு. என்ன சஞ்சனா, இப்போ நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியே, அதாவது அவன் உன்னை சுட்டதாவும் அதுவும் அவன் கையில ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த குண்டு இவன் சுடல. அந்த குண்டை நீ உன் கையால நீயே சுட்டுக்கிட்ட. நான் இது எல்லாத்தையும் டீனாவோட மரணத்துக்காக பழி வாங்குறதுக்காக பண்ணேன். டீனா என்னோட பெரிய அக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ கொலை செய்யப்பட்டா. எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. ரோனி தான் கொன்னதான் நினைச்சாங்க. ஏன்னா ரோனி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா. அதோட அவன் ஒரு சீரியல் கில்லர். டீனா என்கிட்ட சொன்னா மனோஜும் கிரணும் ட்ரக்ஸ் வித்தாங்களா. அவங்கள பத்தின உண்மையை டீனா இந்த உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவளை கொன்னுட்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? டீனாவை மனோஜ் கிரணோ தான் கொன்னாங்களா? ரோனியே இதுல மாட்ட வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தோணல. நான் உறுதியா சொல்றேன், இதுதான் நடந்திருக்கு. நான் போலீஸ் கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா யாருக்குமே என் மேல நம்பிக்கை வரல. நான் மனோஜ் கூட ஃப்ரெண்டா ஆனேன். அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு வந்தேன். அவன் நம்பிக்கையை நான் ஜெயிச்சேன். அப்பதான் நடந்த உண்மைகள் எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சேன். மனோஜ் டீனாவோட பாடியை தன்னோட வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிருக்கான். எனக்கு அந்த பாடியை பத்தி எதுவுமே தெரியாது சார். ஆனா ஒரு நாள் கார்பெண்டர் மனோஜ் கிட்ட பேசுறத நான் கேட்டேன். சார், இங்க ஒரு மண்டபம் இருக்கு. நீ வாயை மூடிட்டு உன்னுடைய வேலையை கவனி. யார்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. பிளே போட்டு அதை மூடிடு. அதுக்கப்புறம் நான் வெளியே தூக்கி போட்டுடுறேன். உன் பழிய தீர்த்துக்கிறதுக்காக நீ அற்புதமான ஒரு பிளானை போட்டிருக்க.
பழி கூட ராணி மேலேயே விழுந்துருச்சு. ரோனி ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி நீ கிரண் மனோஜை பழி தீர்த்திருக்க, அதோட ரோனியையும் சுட்டிருக்க. ஆமா, அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை தான் சார் நான் பண்ணியிருக்கேன். இல்ல சஞ்சனா, நீ செஞ்ச காரியம் மிகப்பெரிய தப்பு. ஆனா உன்னோட சிஸ்டருக்கு நடந்ததெல்லாம் நல்லதுக்கு இல்லதான். ஆனா அதுக்காக பழி வாங்கறதுக்காக நீ 2 பேரையும் கொலை பண்ணிருக்க கூடாது. ஆனா சட்டம் உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். உன்னை தூக்குல கூட போடுவாங்க. தூக்குல. விட்டுருங்க என்ன. உன்னுடைய காலம் முடிஞ்சது ராணா. எனக்கு வரைபடமும் சாவியும் வேணும். அதுவும் எனக்கு இப்பவே வேணும். உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்கிட்ட எதுவும் இல்ல. சர்வீஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் என் பிரதர் கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தான். அவன் தான் எப்பவுமே அவனுக்கு நம்பிக்கையான ஆளு. அப்ப அவர் எங்க கிடப்பாரு? ஸ்பிரிங் ஹில் பக்கத்துல ஒரு புது ஃபேக்டரி இருக்கு. அங்க ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இருக்கான். அது மட்டும் தான் தெரியும். என்னை விட்டு. வெரி குட். அதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன்ல. நீ கேட்டதை நான் சொல்லிட்டேன்ல. என் பையனையும் மனைவியையும் விட்டுடுவேன். கண்டிப்பா விட்டுடுவேன். நேரம் மேல விட்டுடுறேன். வேணாம் வேணாம், விட்டுரு. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ கேட்ட இன்ஃபர்மேஷனை தான் நான் கொடுத்துட்டேன்ல. அப்புறம் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? இப்ப ஃபிர்குன் தர்ஜியை சந்திச்சு அவங்கிட்ட இருந்து பாதி மேப்பை பிடிங்கிட்டு சாவியையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மும்பை சிட்டியில கலவரம் செய்வேன். இனி என்னை யாராலையும் தடுக்க முடியாது.